உடல் மனம் ஆரோக்கியம் இருக்கணுமா? ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்தால் நான் அப்படிங்கிற அந்த அதிகமான ஈகோ அது இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுதான் முதல் அத்தியாயம். நம்ம ஈகோவை குறைச்சிட்டு அமைதியாக உள்முகமாக கொஞ்சம் கவனித்தோன்னா நம்மளோட ஆரோக்கியம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, அது இம்பேலன்ஸாக இருந்துச்சுன்னா, இந்த 5 எலமெண்ட்ஸ் நம்ம உடலில் இருக்குது, அந்த சக்திகள் இருக்குது, அது பேலன்ஸாக இல்லாமல் இம்பேலன்ஸாக இருந்துச்சுன்னா நோய் வந்துடும். ஒரு அடிப்படை ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம்ம கடைப்பிடிக்கணும். நமக்கே அந்த உள்ளுணர்வு சொல்லும், இந்த உணவு எடுத்துக்கலாமா, இது எடுத்துக்க வேண்டாமா அப்படின்னு. சில நேரம் ஆசையில் எடுத்துப்போம், அந்த உணவு தப்புன்னு தெரியும், ஆனால் எடுத்துப்போம். அது எப்பயாவது எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல, ஆனால் அதையே பழக்கமாக கொண்டு வந்தால் நமக்கு கண்டிப்பாக நோய் வந்துடும். உண்மையில் நம்மளோட உடல் மனம் ரெண்டுமே தன்னோட வியாதிகளை தானாகவே தீர்க்கிற தன்மையை இறைவன் படைச்சி தான் வச்சுருக்கான். ஆனால் அதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நம்மளோட தவறான உணவுகளை சரி பண்ணி இயற்கையில் நமக்கு என்ன இறைவன் தந்திருக்கானோ, உயிருள்ள எந்த ஒரு பொருளையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் நிறைய சக்திகள் இருக்கும், பஞ்சபூத சக்திகள் ஓரளவு இருக்கும். அந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். எந்த உணவுப் பொருள் நம்ம சாப்பிட்ட உடனே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தராமல் இருக்கோ, ஜீரணத்தை பாதிக்காமல் இருக்கோ, அதை எடுத்துக்கலாம். அது கண்டிப்பாக இயற்கை சார்ந்த உணவு தான் அப்படி பண்ணும். எது நம்ம சாப்பிட்ற பொருள் நம்ம உடலில் தன்மயமாக மாறலையோ அது அந்நிய பொருள்னு உடல் எடுத்துக்கிடும். அப்போது நம்மளோட உடலை ரொம்ப நல்லா பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நிறைய நேரம் உடனே நம்ம உடலில் நோய் தோணாது. ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் தான் காமிக்கும். நம்ம அதை கண்டுக்காமல் விட தான் அது ஒரு நாட்பட்ட நோயாக மாறுற தன்மை இருக்குது. அதனால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர்க்கூறுகள் தான் நமக்கு நிறைய நல்ல சக்தியை தருது. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையாக இருக்கலாம், நம்ம ஆத்ம சக்தியாக இருக்கலாம், இல்லை பிராண சக்தியாக இருக்கலாம், இல்லை